தேவனுடைய ஜனமே, இந்த மாலை ஆராதனையிலே கொஞ்சம் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் தேவ ஜனங்கள் எப்படியெல்லாம் ஜீவிக்கக்கூடாது என்பதை குறித்து காலையிலே நம்ம பார்த்தோம். இப்பொழுது தொழில் ரீதியான காரியங்கள், போன வாரத்திலும் பார்த்தாலும் கர்த்தர் தொழில் ரீதியான காரியங்களை கர்த்தர் குறித்து இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இனி வரும் நாட்கள் சபையை தொழில் ரீதியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோலாய் இந்த தொழில்கள் காணப்படுகிறது. இந்த கையின் பிரயாசம், கிரியைகள், கரத்தின் கிரியைகள், இந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று கேட்டால் அதனுடைய பங்குதான் ஐஸ்வர்யமும் கனமாய் வருகிறது. நேரே ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருகிறது இல்லை, ஒரு தொழிலை கொடுக்கிறார் அல்லது ஒரு கரத்தின் கிரியைகளை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். ஏதோ ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய விதத்திலே நடக்கப் போகிறது. ஆனால் அதே சமயத்தில் அது நடந்து முடிந்த பிறகு நம்மை தேடி உலகம் வரும், நம்மை பின்தொடர்ந்து உலகம் வரும், மாம்சம் வரும், பிசாசு வரும். இது எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். இதில் நாம் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. காலையில் பேசப்பட்ட தேவனுடைய செய்தியின் ஒரு பகுதி யூடியூப்பில் இருக்கிறது, போய் பாருங்கள். கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். கேட்காதவர்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். காலையில் வராதவங்க. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று கேட்டால், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே பாதி ஜனங்கள் போய்விடுவாங்க. நான் வந்ததெல்லாம் பிரச்சனைக்கு தான், நான் வந்ததெல்லாம் என்ன பிரச்சனைக்கு தான், ஆகியால் இந்த பிரச்சனை முடிந்ததும் நான் போய்விடுகிறேன், இதோடு கூட காணப்பட்டு கொண்டிருப்பார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நான் இந்த பிரச்சனைக்காக வருகிறது இல்லை, நான் தேவனை தேடி வருகிறேன் என்று சொல்லுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவருடைய வழிகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள், எண்ணி முடியாதவைகள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஐக்கியம் தேவை, தேவனுடைய சமூகம் தேவை. பிரச்சனைக்கு பிறகு ஆசீர்வாதமுடன் முற்றுப்புள்ளி வைக்காமல் பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு கர்த்தருக்கு இன்னும் அவர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். சிலருடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தான் தேவ சமூகம். சிலர் பிரச்சனை இல்லாவிட்டாலும் தேவ சமூகம். வரப்போகுது, பிரச்சனை வந்துட போகுதுன்ற பயம் அல்ல, இது தேவனை பின்பற்றுகிறதுலே ஒரு தாகம். இது ஆத்ம பசி, இது உடல் பசி அல்ல. ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் செய்வது அறியாமல் செய்து ஓசியாவிலே வாசிக்கிறதை போல என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லத்தக்கதாய் அது காணப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, அதை ஆஃப் பண்ண சொல்லுது ஃபோனு. அறிவில்லாமல் சங்காரமார்கள் என்று வாசிக்கிறதை போல அது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஆரம்பத்தில் காணப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் வர 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 என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தேவ சமூகத்துக்கு கொண்டு வருகிறது. தேவ சமூகத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெறுகிறீங்க, கர்த்தருடைய ஆவியை பெறுகிறீங்க, புது சிருஷ்டியாக காணப்படுகிறீங்க. திரும்பி பார்த்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே சொல்லுகிறீங்க, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களை கை கொள்ள முடிந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சிறமை, இப்படிப்பட்ட மனப்பக்குவத்துக்குள்ளே வருகிற பொழுது அதன் பிறகு ஞானஸ்தானம், அதன் பிறகு திருவிருந்து, பரிசுத்தாவின் அபிஷேகம், ஊழியத்தோடு கூட இணைந்து செயல்படுகிறது, சபைக்கு சாட்சியாக இருக்கிறது, உங்கள் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நோய்கள் மறைகிறது, பேய்கள் விலகுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு புது சிருஷ்டிக்கு நேரே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் விருத்தியினுடைய பக்குவத்தில் கர்த்தர் கொண்டு வருகிறார். அவ்வளோ சீக்கிரத்தில் ஆசீர்வாதம் பெற முடியாது என்பதெல்லாம் இல்லை, துரிதமாய் பெறுகிற ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. இந்த காத்திருத்தல் நேரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாம்சத்துக்கு ஏற்பட்ட தாகமோ மாம்சத்துக்கு ஏற்படுகிற வறட்சியை நீங்கள் குறித்து பார்க்கிற பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய புது பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே வருகிறார். ஒரு புறம் மாம்சத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தாகத்திலும் நிர்வாணத்திலும் பஞ்சத்திலும் அவமானத்திலும் வெட்கத்திலும் துக்கத்திலும் போய் கொண்டிருக்கிறதை போல் இருக்கும். ஜெபித்து கொண்டு இருக்கிறோம், உபவாசித்து கொண்டு இருக்கிறோம், துதித்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் ஒன்று நடக்கவில்லை என்பதை போல் இருக்கும். இன்னொரு புறம் பார்ப்பீர் என்றால், உள்ளான மனுஷன் உயர்த்தப்பட்டு கொண்டு வருவான், உள்ளான மனுஷன் போஷிக்கப்பட்டு கொண்டு வருவான், உள்ளான மனுஷன் சந்திக்கப்பட்டு கொண்டு வருவான். உள்ளே ஆத்மா வாழ 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 வெளியில் சாட்சி சொல்லும், நாங்கள் ஜெபத்துக்கு வந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்தது, எங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். இந்த ஒரு வரியில் முடிப்பாங்க. படிப்படியாக கர்த்தர் எங்களுடைய கட்டுகளை உடைத்தார், எங்களுடைய பொருளாதார தேவையை சென்றார், நோய்களை குணமாக்கினார், நடக்க முடியாத காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது, பாதியில் நின்ற காரியங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. இதெல்லாம் சாட்சிகள். ஆனால் ஏன் இந்த வர வர என்று சொன்னால், வர வர வருகிற விருத்தி என்னவென்றால், உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சி காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உள்ளான மனுஷன் எழும்பி பிரகாசிக்க வாழ்க்கையில்
பல ஜப குறிப்புகள் உங்கள் வாழ்க்கையை விட்டே கர்த்தர் நிரந்தரமாக எடுத்து போட்டுருவார். திருமணமாகவில்லை, ஆகிடும், அதோடு திருப்பி நம்ம ஜபிக்க போகிறது இல்லை. ஆனால் ஜெபிக்காமல் இருந்தாலும் அந்த திருமணத்தின் உடன்படிக்கையை நம்ம அன்னாடம் நாம் என்ன செய்ய வேண்டும், யோசித்து நம்முடைய முதல் காரியமாக இதை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், வாக்கு கொடுத்திருக்கிறோம். வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் துக்கத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நான் இணை பிரியாது இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறோம். ஆகையால நான் என்னமோ நினச்சேன், கடைசியில் எப்படி ஆகிவிட்டது, என் கற்பனைக்கு தூரமாக இருக்கிறார் இந்த மனுஷன், இந்த மனுஷி என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த குடும்பத்தினுடைய பின்னணிகள் வித்தியாசமாக இருக்கும். நாம் பார்த்து வந்தது கர்த்தரை, நாம் நினைத்து வந்தது கர்த்தரை, அவருடைய நாமத்தை தழுது கொள்ளுகிற ஜனம் என்று சொல்லி வந்தோம். அது தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு தூரமாக இருக்கிறதோ அல்லது ஆவியினுடைய எதிர்பார்ப்பு தூரமாக இருக்கிறதோ, சபையின் எதிர்பார்ப்பு தூரமாக இருக்கிறது முக்கியம் இல்லை. நான் சகித்து கொள்ளும்படி கர்த்தர் நடத்துகிறார். இந்த பகுதியில் நீங்கள் பயணப்படுகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிர்விசாரம் என்பது இல்லை. இப்படியே நீங்கள் உள்ளான மனுஷனை உற்சாகப்படுத்துகிறதும் போஷிக்கிறதும் அந்த மனுஷனை வளர்க்கிறதுமா இந்த தேவ வசனம், தேவாவி பலிபீடத்திலிருந்து புறப்படுகிற சத்துவங்கள் எல்லாம் உங்களை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்பொழுது உங்களுடைய ஆத்மா வாழ்வது போல எல்லா பகுதியிலும் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். எல்லா பகுதியிலும், பொருளாதாரம் மட்டுமல்ல, சரீர பிணிகள் மட்டுமல்ல, குடும்ப சிக்கல்கள் மட்டுமல்ல, சர்ச்சைகள் மட்டுமல்ல, சமூக மேன்மை, ஆவிக்குரிய அந்தஸ்து உயர உயர பூமிக்குரிய அந்தஸ்து தானாய் வெளியே வரும். உள்ளான மனுஷன் எப்படியோ அதான் சொல்லுவார்கள், உள்ளே எப்படியோ அதான் வெளியிறங்கும். மனம் போல மாங்கல்யன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் எப்படிப்பட்ட சிந்தை கொண்டவர்களாக இருக்கிறீங்க. சிலதெல்லாம் வறுமையில் இருந்தாலும் மேட்டிமே இருக்குன்னு சொல்லுவாங்க, வாய் அடங்காது. நீதிமன்றம் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறத போல இது சபைக்கு போக்குவரத்துமாக இருக்கும். வாய் அடங்காது. ஆணும் சொல்கிறேன், பெண்ணும் சொல்கிறேன், கூட 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 பேசிக்கொண்டு, எதிர்த்து பேசிக்கொண்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு கணவன் மனைவி சர்ச்சை நடக்கிறது என்றால் நீங்கள் ஜெயித்து என்ன சாதிக்க போகிறீங்க? அந்த மனுஷன் கேட்க போகிறது இல்லை, அந்த மனுஷன் ஒத்துக்கொள்ள போகிறதில்ல, அந்த மனுஷன் ஒத்துக்கொள்ள போகிறது இல்லை. நீங்கள் சாதித்து ஜெயித்து எந்த கிரீடம் உங்களுக்கு யார் கொடுக்க போகிறா? என்ன மௌன மொழி தான் இதுக்கெல்லாம் பதில். இந்த ராஜ்யத்தின் சிந்தையை சொல்லுகிறேன். ஏதாவது ஒன்று பேசினா கொஞ்சம் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்கிறோம் என்றால் சந்திக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா என்ற அர்த்தம். இல்லை, இன்னும் நான் பழைய நிலையில் தான் இருந்து பதில் சொல்லி கொண்டே இருப்பேன் என்றால் அது சர்ச்சை, சண்டை, வெடி, அடிதடி, வெட்டுக்குத்து, வீதிக்கு வந்துடும் விஷயம். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், இருவருமே புது சிருஷ்டி தான் என்று வேதம் சொல்லுது. இவர்கள் அடங்கி இருக்கணும், அவர்களை ஆதிக்கம் செலுத்தணும்னு நான் சொல்ல. 2 பேருமே புது சிருஷ்டி தான். ஆனால் பழைய ஜனமாய் நீ போவதற்கு ஒரு சின்ன காரியம் போதும், ஒரு சின்ன ஓட்டை போதும், பெரிய ஒரு திரவியத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். சின்ன ஓட்டை போதும். இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது, முடிஞ்சிச்சா வாழ்க்கை, அவ்வளோதான். அந்த வார்த்தை கேட்டோடனே நம்மளுக்கு ஆயுஷ் நாட்டில் நாமே கவலையினால கம்மி பண்ணிக்கொள்வோம். வாயின் வார்த்தை அது நம்புகிறோம். இந்த மனுஷன் படிச்சிருக்கான் சொல்கிறான்னு, அது யாருது ரிப்போர்ட்லாம் எனக்கு தெரியாது. அது எப்படியோ அதை காட்டில் 4 மடங்கு வீரியம் கொண்டது நான் சொல்லுகிற காரியம். நீங்கள் பேசாது இருந்தால் நீங்கள் ஞானி என்று எண்ணப்படுவீர்கள். வீட்டில் 1000 பிரச்சனை வரதான் செய்யும், இல்லை நான் சொல்ல. ஆனால் வர பிரச்சனைகள்லாம் நான் பதில் சொன்னால்தான், அந்த மனுஷனுக்கு நான் பதில் கொடுத்தாதான். அது எப்படி எங்கள் வீட்டு ஜனங்களை பேச வந்தாலும், எப்படி அந்த பெண் என்ன நேற்று வந்தவோ எவ்வளோ சொற்றொடர்கள் நான் சொல்கிற பலிபீடத்துலேருந்து பேசுகிற வார்த்தை இவ்வளோ தான் பேச முடியும். குடும்ப சர்ச்சைகள் என்னென்னலாம் பேசுவோன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னென்னலாம் பேசியிருக்கோன்னு தெரியாதா? இப்போது ராஜ்யத்தின் சிந்தை வந்த உடனே அதே வீட்டிலே அதே அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ எழும்புகிறாங்க. சம்டைம்ஸ் தெய்வ செயலாகவோ இல்லை தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு சர்ச்சை உள்ளவர். உங்கள் அணுகுமுறை எப்படி இருக்குது என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். திஸ் இஸ் மோர் தென் யுவர் ப்ரேயர். உங்கள் ஜபத்துக்கு காட்டிலும் சோத்திரம், தசம்பாங்க, எல்லா காணிக்கெல்லாம் காட்டிலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி இதை நீங்கள் கையாளுகிறீங்க, எப்படி இதை சரி பண்ணுகிறீங்க, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் நிரூபிக்கணும். பரலோகம் உங்களை நம்ப வேண்டும், கர்த்தர் உங்களை நம்ப வேண்டும். இதை ஜெபிக்கிறது காட்டிலும் இப்போ எங்கே நிற்கிது வண்டி? ஜபம் வந்தோம், உபவாசத்துக்கு வந்தோம், தீர்க்கதரிசனம் கேட்க வந்தோம், அதெல்லாம் ஆரம்பம். இப்பொழுது நீங்கள் ஆலயமாய் மாறி இருக்கிறீங்க. அந்த சமூகம், தேவனுடைய ராஜ்யம் உங்களை நம்ப வேண்டும். நீங்கள் நம்பினா தானே, நீங்கள் நம்பினத்தோடு தானே வரீங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கப்பவும், ரோட் பக்கத்தில் இருக்கப்போ மட்டும் இல்லை, உள்ளே வந்தாலும் பயணப்பட்டு எவ்வளோ பிரயாசம் எடுத்து நீங்கள் வருகிறீங்க. எல்லாத்துக்கும் மேலே ஏறுற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடாது, தள்ள மூட்டை வச்சுன்னு போகிற மாதிரி ஏறுறான் பாவம் நம்ம ஆட்கள். அதில் 2-3 பேர் சரிஞ்சு வேற விழுந்தாங்க. சில பேர் வீட்டிலே இருக்காங்க, இதை சரி பண்ணட்டும் நான் வர்றேன்னு. இல்லை ஏன் சொல்கிறேன்னா,
சூழ்நிலைகள் சொல்கிறேன். தாகமாகுது வார்த்தையின் மீது இருக்கிறபடினால மழையோ காத்தோ வெயிலோ புயலோ கிளம்பி வருகிறதுக்கு காரணம் என்னவென்றால் இது உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறது. இந்த இடத்துல பரலோகம் நம்ம நம்ப வேண்டும். உங்கள் கருத்தில் பணம் வரப்போகிறது என்பது அது அசைக்கப்பட முடியாத ஒரு தீர்க்கதரிசனம், உறுதியான தீர்க்கதரிசனம். ஆனால் அதுக்கு முன்பு பரலோகத்துக்கு நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டும். ஹெவன் வில் நாட் ட்ரஸ்ட் ஆல். எல்லாரையும் பரலோகம் நம்பாது. ஜெபம் கேட்கப்படும், அவங்க பிணிகள் மட்டும் சரியாகும். இது நான் சொல்லுகிறது இந்த ராஜ்யத்தின் கோட்பாடு என்னவென்றால், சில காரியங்கள் இனி நீங்கள் ஜெபிக்கவே மாட்டீங்க. நீங்கள் சொல்லுகிறத உலகம் சொல்லுது இல்லையா, பணம் இந்த எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ பணம் வருதுகிற பொழுது நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்கன்னு இல்லை. உங்களுக்கு முன்னாடி அந்த சிந்தை, தேவ சிந்தை, ராஜ்யத்தின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, மாம்ச சிந்தை எல்லாம் போய் உள்ளே வந்துடும். இல்லை இது எதுக்காக நம்ம வைத்து கொண்டு இருக்கிறோம், இந்த பணத்தை எதுக்காக நம்ம வைத்திருக்கிறோம், அன்றென்று ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். இப்போ தேவன் தருகிற சத்துவத்தின் மீது உங்களுக்கு ஆசை இருக்கிறதா, அல்லது மாம்சம் விரும்புகிறதின் மீது உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? மனசாட்சி நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ அப்பத்துக்குரிய காசுகள், அப்பத்துக்குரிய சவரச்சனைகள் வந்திருக்கிறது. இது விதைப்புக்குரியதல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. we are praying for bread. அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்ல ஜெபிக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் தருகிறார். இப்போ ஆகாரமும் விதையும் ஒன்றா மாறிடும். நடக்குதா இல்லையா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் சொல்லிக்கொண்டே வரேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன்.